அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் வேல்யூபிள் வெஹிக்கிள். பின்னாடி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. எஸ் டிஎம்எஃப். நம்ம டிஎம்எஃப் சென்னையிலேருந்து வந்திருக்கிறாரு. த மோஸ்ட் வேல்யூபிள் வெஹிக்கிள். ஒரு காலத்தில் ரோடு கிங், ரோடு மாஸ்டர், ஒரு ஃபேமிலி கார், பிக் எஸ்யூவி, என்னெல்லாம் சொன்னாங்க வண்டி. அப்படி ஒரு வண்டி. பட் என்ன இருந்தாலும் என்னைக்கு இருந்தாலும் இந்த வண்டிக்குன்னு ஒரு தனி மாஸ் இருக்குது. ஸ்கார்பியோக்குன்னு ஒரு கெத்து மாஸ் இருக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி இதுக்கு ஒரு வண்டி மாஸ் இருக்குது. என்ன வண்டின்னு கஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணிட்டீங்களா? சரி, எதுக்கு நான் ஒரு 5 செகண்ட் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன், பார்க்கலாம் நம்ம டிஎம்எஃப் கமெண்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி. அந்த வண்டி தான் நம்ம இப்போ ஃபுல் டிங்கரிங் பெயிண்டிங் இப்படி இருக்கிற வண்டி ஒரு மாதம் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இதை விட இன்னும் பெஸ்ட்டாக பண்ண போகிறோம். ஆனால் அந்த வண்டி பார்த்தா இன்னும் ஒரிஜினாலிட்டி அவ்வளோ சூப்பராக வச்சுருக்கிறாருங்க நம்ம டிஎம்எஃப். இருங்க, ரொம்ப பேசிட்டுன்னு நினைக்கிறேன். சரி இருங்க, வண்டி காமிச்சிட்டுங்களா? எப்படி இருக்குது வண்டி பாருங்கள், செம சூப்பராக இருக்குது. காமிச்சிட்டுங்களா? எஸ், த ஒன் அண்ட் ஒன்லி டாடா சுமோ. இந்த வண்டி தானுங்க. என்னமா அலைவில் போட்டு எப்படி வச்சுருக்கிறாரு பாருங்க வண்டியை. உண்மையாலுமே வேற மாதிரி செம்ம சூப்பராக வச்சுருக்கிறாருங்க வண்டி. அவ்வளோ அழகு. இந்த சுமோக்குங்க என்ன வேணாலும் அழகாக இருக்குங்க வண்டி. அலாவில் இருந்தாலும் அழகு தான், வீல் கப் இருந்தாலும் அழகு தான், வீல் கப் இல்லாட்டியும் அழகு தான். இந்த சுமோக்குன்னு ஒரு தனி செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க. என்ன லக்ஸுரியாக இருக்குன்னு தெரியுங்களா வண்டி? அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பேட்ச் ஒர்க்கெலாம் வந்துருச்சுங்க. இங்கே வருங்க டென்ட்டு, இந்த இடத்துல இங்கே பேட்ச் ஒர்க்கு, இங்கே வருங்க ரன்னிங் போர்டெல்லாம் ஓட்டையிருச்சு, ரன்னிங் போர்டெல்லாம் மாற்றுதுங்க. வருங்க டோர் ஃபுல்லாக பேட்ச் ஒர்க்கு, இந்த இடமெல்லாம் இங்கே வரும். இத்தனை வருஷமாக எப்படி மெயின்டைன் பண்ணிக்கிறாருன்னு பாருங்க. இதே மிகப்பெரிய விஷயம். இந்த வண்டி வந்து முன்னாடி பம்பரெலாம் மாட்டிருப்பாங்களே எடுக்கிறது, கழட்டிட்டாங்க. வண்டி நீ உள்ளே எல்லாம் காமிக்கிறேன் பாருங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. என்ன சூப்பராக வச்சுருக்குறாங்க வண்டி. பின்னாடி பக்கெட் சீட் கேட்டிருக்காங்க. பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ண போகிறேன். முதல் முறையாக டாட்டா சுமோக்கு இது வரைக்கும் இன்னும் ட்ரை பண்ணதில்லை. ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு வேறு. அழகுங்க வண்டி. நான் ஓட்டியிருக்கிறேனுங்க டாட்டா சுமோ. நம்ம ஃப்ரெண்டு அண்ணன் ஒருத்தர் வந்து 2217 நினைக்கிறேன், கிரே கலர் வண்டி. ஸோ மலாய்வில் போட்டுங்க, கிரே கலர். கீழே வந்து ரன்னிங் போர்டில் இதே மாதிரி இவர் இன்னும் R3 கான்செப்ட் ஒட்டிக்கிறாரு. அவர் வந்து மால்போரோ ரேசிங்னு ஒட்டியிருந்தார். அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த கிரே கலருக்கு அந்த மால்போரோ ரேசிங்க்கும். என்ன ஒரிஜினாலிட்டியாக இருக்குது பாருங்க வண்டி. சும்மா கத்தி ஏட்ட வச்சுருக்கிறாருங்க வண்டியை. சரிங்க, இந்த வண்டி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிவிட்டுங்க. உங்களுக்கு அப்படியே ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். என்ன பண்ணுறேன், ஏது பண்ணுறேன் அப்படிங்கிறது. ஒன்றுமே இல்லைங்க வண்டியில். ஒரிஜினல் ஃபிட்டிங்ஸ் அப்படியே வச்சுருக்கிறாரு சும்மா. சரி, வண்டி வேலையை உங்களுக்கு ஆரம்பிக்கட்டும். நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேனுங்க. ஓகேங்க டிஎம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து டோர்லாம் கழட்டி ஃபுல் டிங்கர் ஒர்க் நடந்துகிட்ருக்குது. இங்கே வேறுங்க ஓட்டை, இதுக்கெல்லாம் பீஸ் போட்டிருக்குது. இப்போ தான் டோரை கழட்டினதுக்கப்புறமா தான் மாருதி டோர் ஆட் இருக்குது. இங்கே வந்து சீட் ஒர்க்கு, இன்னோவா சீட்டு, ஆல்ட்ரேஷன் 2 சீட் பின்னாடி எல்லாம் நடந்துகிட்ருக்குது. எங்கெங்கே பொரிச்சல் பேட்ச் ஒர்க் இருக்கோ எல்லாம் நடந்துகிட்ருக்குது. வேறு ஃபுல் ஒர்க் முடிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்க, எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சுங்க. டாட்டா சுமோ ரெடி. நம்ம டிஎம்எஃப் இது என்ன டிஎம்எஃப்ங்க, அப்படி ஒரு சந்தோஷம் அவருக்கு. சரி, என்னதான் சந்தோஷம் இருந்தாலும் உங்களுக்கு காமிச்சா தானே நம்ம டிஎம்எஃப் வந்து நீங்களும் சந்தோஷப்படுவீங்க. வண்டி வேலைகள் முடிஞ்சது. வண்டியை காமிச்சிட்டுங்களா? எப்படி நடந்துரு. சுமோ, டாட்டா சுமோ அப்படின்னாலே அது ஒரு தனி இதுதான், ஒரு ஃபீல். நிறைய பேர் வேறு ரிவ்யூ கேட்டிருக்கீங்க. கூடி விரைவில் ரிவ்யூ வந்துடும். காமிச்சிட்டுங்களா? இப்போ தான் சாப்பிட்டோம். மணி 3:15 ஆச்சு. அவரும் சாப்பிட்டு டிஎம்எஸ் சாப்பிட்டு எல்லாம் ஒட்டுக்காக தான் சாப்பிட்டோம்.
ஓகேங்க, ரொம்ப நேரம் பேசாதீங்க, வண்டி காமிங்க அப்படி தானே சொல்கிறீங்க. இருங்க காமிச்சிட்றேன். இன்னது கோலிஸை காமிக்கிறேன், சும்மா காமிக்கிறேன்னு. இருங்க கோலிஸ் தான் பக்கத்தில் நிற்கிது. இது ரெண்டு எப்படி சொல்கிறது, ஒரு அண்ணன் தம்பியாட்டு சொல்லிடலாம். ரெண்டு உடன்பிறப்புகள். ஏன்னா அது 2000 தான், இது 2000 தான். பார்த்துடலாங்களா? ஆஹா, இன்னும் இது டாட்டா சுமோவா எப்படி இருக்குதுங்க? சரி இருங்க, நான் கட் பண்ணிவிட்டு பெரிய கேமராவில் வர்றேன். ஓகேங்க, கட் பண்ணிவிட்டு பெரிய கேமராக்கு வந்தாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்க. டாட்டா சுமோ லைவில் ஒன்றும் பண்ணலைங்க, சும்மா வீல் கப் மட்டும் தான் பெயிண்ட் அடித்தோம். முதல்ல உங்களுக்கு வண்டியை சுற்றி காமிச்சிட்றேன். சுற்றி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாங்க. பெரிய ஒரு சிரமம்னு சொல்ல முடியாத வண்டி, ஓரளவுக்கு பிடிச்சி ஜாமானை போட்டு பண்ணிட்டோம். ஓகே, இது என்ன மாற்றணும்னு சொல்லிட்டுங்களா? ஹெட்லைட் மாற்றிருச்சுங்க, ஃப்ரண்ட் வைப்பர் பிளேடு, விண்ட்ஷீல்டு ஃபிலிம் ஓட்டி இருக்குதுங்க வெளியெல்லாம். அதுக்கப்புறம் ஃபுட் ஸ்டெப் போட்டிருக்குதுங்க, அப்புறம் மட்லர் போட்டிருக்குது, வெளியே இவ்வளோ தான் பண்ணியிருக்குதுங்க. அப்புறம் இந்த பின்னாடி ஒரு பம்பர் கார்னர் பீடிங் ஒன்று ஒட்டி இருக்குதுங்க. அப்படியே உள்ளே காமிச்சிட்டுங்களா? இது வரைக்கும் சுமோவில் யாருமே பண்ணாத ஒன்று பண்ணியிருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா ஃபுல் மேட்டு, நூடுல்ஸ் மேட்டு, ஸ்டேரிங் கிரிப் கவரு, ஏசியெல்லாம் வண்டியோடு வந்தது தான். ஹேண்ட்ரஸ் பண்ணியிருக்குதுங்க. சீட் கவர் நம்மளது டேன் வித் பிளாக்கு. அப்படி என்ன பண்ணியிருக்கிறீங்க பண்ணாது அப்படின்னு கேட்டீங்கல்லங்க. இங்கே பாருங்க, சுமோவில் கேப்டன் சீட் பண்ணியிருக்கிறோம் முதல் முறையாக. பின்னாடி கேப்டன் சீட் எப்படி இருக்குதுங்க? பேக்லேருந்து பாருங்க எப்படி இருக்கும். சுமோவுக்கு கேப்டன் சீட். கேப்டன் சீட் வாங்கி சீட் கவர் போட்டுச்சுங்க. இருங்க, அப்படியே ஃப்ரண்ட் கேமராக்கு வந்துடுறேன். அப்படியே ஃபுல்லாக பார்த்துக்குங்க. இனி அப்படியே ஃப்ரண்ட் கேமராக்கு வந்துடுறேன். எப்படி இருக்குதுங்க? மறக்காமல் கமெண்ட் நேரம் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக நம்ம டிஎம்எஃப். எப்படி இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன ஆசை, அதை நம்ம டிஎம்எஃப் நிறைவேற்றுவீங்களா? ஓகே, என்ன ஆசைன்னு தானே கேட்குறீங்க? ஒன்றும் இல்லை, நம்ம டிஎம்எஃப்பில் இந்த கமெண்டில், இந்த வீடியோவில் நீங்கள் பண்ணுற கமெண்டில் அதிகமான ஃபேன்ஸ் யாருக்கு இருக்காங்கன்னு பார்க்கணும். சுமோக்கா, குவாலிஸ்கா, யாருக்கு அதிக ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு பார்க்கணும் நம்ம டிஎம்எஃப்பில். அதனால் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் இதையும் சொல்லிடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன் நம்ம டிஎம்எஃப்பில் யார் அதிகமானோர் சுமோக் ஃபேன்ஸா குவாலிஸ்க் ஃபேன்ஸா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேங்க. அதான் சென்டர் போஸ்ட் பிளாக்கு, அப்புறம் மேலே டாப் பிளாக் வந்து பண்ண சொல்லியிருந்தார். அதனால் அது மாதிரியே நம்ம வந்து பண்ணிட்டோம். மேக்ஸிமம் அவ்வளோதானுங்க, டிங்கரிங், பெயிண்டிங்கு, அப்புறம் அந்த அலைவில் கப்பு பெயிண்ட் அடித்தோம், அப்புறம் அண்டர் கோட் பெயிண்ட்டு, பாலிஸு, அப்புறம் இன்டீரியர் கிளீனிங்கு, சீட் கவரு, ஃபுல் மேட்டு, நூடுல்ஸ் மேட்டு, சன் ஃபிலிம்மு, விண்ட்ஷீல்ட் ஃபிலிம்மு, ஹார்னு, ஹெட்லைட் பல்பு, பேக்கில் டெயில் லைட் மாற்றிருக்குது. அவ்வளோதானுங்க மேக்ஸிமம். அப்புறம் சின்ன சின்ன ஜாமானங்கள், பீடிங் எல்லாம் இல்லை, அப்புறம் அதெல்லாம் போட்டோம் பிடிச்சி. சரிங்க, வண்டியும் எப்படிக்குன்னு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு, சும்மாவாக குவாலிஸானு அதையும் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம். பாய் டிஎம்எஃப்.